ஹாயில் வெல்கம் டு கேமிங் சம். இந்த வீடியோவில் ஐஸ் கேம் பிளே பார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல தான் நம்ம ஸ்பான் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த மேலே ரைட் சைடில் காயின் பேக் மாதிரி ஒன்று இருக்கும். அதுதான் நம்ம 20 கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. இதை கலெக்ட் பண்ணால் தான் இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் போக முடியும். ஓகே, இந்த கபோர்ட் மாதிரி இருக்கிற இடத்துல தான் காயின்ஸு பேக்லாம் இருக்கும். ஓகே, இந்த ரூமில் அவ்வளோதான். இந்த பேய் வந்து இந்த ரூம்குள்ளே மட்டும் வராது கைஸ். அதை வச்சு தான் அந்த கேமே ஆடணும். ஓகே, இதில் மட்டும் 3 ஃப்ளோர் இருக்குது. மேல் ஃப்ளோரு, அப்புறம் நம்ம இருக்கிறது, அப்புறம் கீழே ஒரு ஃப்ளோர் இருக்குது. இதில் ஹார்ட் மோடும் இருக்குது கைஸ். நான் இப்போ நார்மல் மோடில் தான் இருக்கேன், இன்னும் ஹார்ட் மோட் ப்ளே பண்ணல. ஹார்ட் மோட் இருக்குது, அப்புறம் எக்ஸ்ட்ரீமும் இருக்குது. ரொம்ப வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரொம்ப இருக்குன்னு உங்களுக்கு அப்புறமே சொல்கிறேன். இந்த இடத்துல 3 தான் இப்போதைக்கு கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, மொத்தமாக 5 காயின் பேக் இருக்குது. அப்படியே அடுத்தடுத்த ரூம் போய் செக் பண்ணி தான். இந்த ரூமில் அப்படியே பார்த்துட்டோம். ஓகே கைஸ், இந்த இடத்துல ஒரு காயின் பேக் இருக்குது. இந்த சைடில் லெஃப்ட் சைடில் ஐஸ் மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன் கைஸ். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பே எந்தத்தில் இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, இதோ இந்த ஐஸ் தான் கைஸ். இந்த இடத்துல ஒரு ரூம் இருக்குது. இதில் காயின் பேக் இருக்கான்னு பார்த்துடலாம். ஓகே, இந்த இடத்துல எதுவும் இல்லை. இந்த இடத்துல ஒரு காயின் பேக் இருக்கு கைஸ். இந்த இடத்துல இல்லை. ஓகே, இங்கேயும் இல்லை. ஓகே, நம்ம அடுத்த ரூம் போக வேண்டியதான். பேய் வந்து இப்போ மேல் ஃப்ளோரில் இருக்குது கைஸ். இப்போ நம்ம கீழ் ஃப்ளோர் போயிடலாம் டக்குன்னு. கீழ் ஃப்ளோரில் வந்தபடி ரைட் எடுத்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போங்க கைஸ். இந்த இடத்துல ஒரே ஒரு ரூம் மட்டும் தான் இருக்கும். அதனால் இது கொஞ்சம் டேஞ்சர். அதனால் கீழ் ஃப்ளோர் கொஞ்சம் பார்த்துவாங்க. இந்த ஒரு ரூம் மட்டும் தான் கைஸ் கீழ் ஃப்ளோரில் இருக்கும். அதெல்லாம் நார்மலாக பேய் வர மாதிரி தான் கைஸ் இருக்கும். ஆனால் பேய் வரும்போது ரைட் சைடில் 2 மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பேய்கிட்டேருந்து கொஞ்சம் தப்பிச்சிடலாம். ஸ்பீடாக ஓடுவோம். ஓகே, இப்போ பேய் இந்த இடத்துல இருக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். பேய் இப்போ நாம் இருக்கிற ஃப்ளோரில் தான் இருக்குது. ஓகே, இப்போ மேலே போயிட்டுருக்கு. இப்போ நாம் இருக்கிற ஃப்ளோர்லேருந்து பேய் மேலே போயிடுச்சு. அதனால் டக்குன்னு இங்கேனா லூட் அடிக்க வேண்டியதுதான். இன்னும் நமக்கு 10 பேக்ஸ் தான் தேவை. ஓகே, இந்த இடத்துல ஒரு ஜெயில் மாரி இருக்குது கைஸ். அது ஒரு கீ வேணும். அந்த கீ இருந்தால் அதை ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல 2 இல்லைனா 3 பேக்ஸ் இருக்கும். அதை எடுத்துக்கலாம். இந்த இடத்துல 2 பேக்கு ஒரு ஐஸ் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல இருக்குங்க ஐஸ், பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ஐஸ் இருக்குது, எடுத்து வச்சுப்போம். இப்போ பேய் வந்து மிடில் ஃப்ளோரில் இருக்குது. அதனால் டக்குன்னு நம்ம மேல் ஃப்ளோர் போயிட வேண்டியதான். எதுக்கும் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது பார்த்துக்கலாம். ஓகே சார், அந்த பக்கம் போயிருக்குது மிடில் ஃப்ளோரில். நம்ம டக்குன்னு மேலே போயிடலாம். அதனால தான் இந்த அப்படி ஸ்க்ரீன் பிங்க் 2 கைஸ் 2 காமிச்சிச்சுன்னா நீங்கள் பேய் பக்கத்தில் உங்களுக்கு துரத்துதான் அர்த்தம். அதாவது அந்த ஸ்பீடு போட்டு நீங்கள் போயிடலாம். ஓகே, இந்த இதில் 2 ரூம் இருக்குது. இன்னும் 5 காயின் பேக் தான் போட. இந்த இடத்துல 2 கைஸ், இன்னும் 2 கைஸ். அவ்வளோதாங்க, இந்த கேமே நம்ம முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டில் ஒரு ரூமில் நம்ம ரொம்ப எடுத்தல, அது இங்கே தான் யூஸ் பண்ணோம். இங்கே லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ரொம்ப வச்சு எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு டெலிபோர்ட் டவர் இருக்கும். அது கொடுத்தோன்னா நம்ம கீழ் ஃப்ளோரில் கொண்டு வந்து விட்டுருவாங்க, மிடில். ஓகே, அவ்வளோதான், இந்த கேமே முடிக்க போகிறோம். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட பார்ட் 2 என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை கைஸ்.